சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சூர்யா, என்ன விளையாட்டு இது? இவ்ளோ நேரமா நீங்க எங்க இருந்தீங்க? கையெடுங்க. இரு வெயிட் பண்ணு. நான் சொல்ற வரைக்கும் நீ கண்ணே தரக்கூடாது, சரியா? அப்போ நீங்க கைய வச்சிட்டு சும்மா இருக்கணும், சம்மதமா? கஷ்டம்தான், பட் இருந்தாலும் ட்ரை பண்றேன். ட்ரை பண்றீங்களா? அப்ப இந்த டாஸ்க்கு நான் வரல. சரி, ஓகே கூல். நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்காத, சரியா? ப்ளீஸ். சரி. ஓகே. சூர்யா, வெயிட். கண்ணை திறக்க கூடாது. என்ன இது? கண்ணை திறக்கவே கூடாது, ஓகே? சௌந்தர்யா, இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான விஷயம் எது தெரியுமா? எது? இரு சொல்றேன். இப்ப கண்ணை திறந்து பாரு. ஐ, முத்து மாலை சூப்பரா இருக்கு. உண்மையிலே இந்த மாலை உன் கழுத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சூப்பரா இருக்கு. இந்த உலகத்திலே சந்தோஷமான விஷயம் எது தெரியுமா? பொண்டாட்டிக்கு பிடிச்சமான விஷயத்தை வாங்கி கொடுக்கறதா சந்தோஷமே. நல்லா ஐஸ் வைக்கிறீங்க சூர்யா. அம்மா, இது ஏது? ஃப்ரீயா கொடுத்தாங்க. உனக்காக போய் ஆசையா வாங்கிட்டு வந்தா கேக்குற பாரு கேள்வியா? ஐயோ, சாரி. ஓ, சும்மா தானே கேட்டேன். எதுக்கு போய் கோச்சுக்கலாமா? என் செல்லல. ஹே, இப்படி கொஞ்சம் இருந்தா நான் எப்பவுமே உங்ககிட்ட கோச்சுக்கிட்டே இருப்பேன். ஆசை தோசை. அதெல்லாம் இருக்கட்டும். நான் உனக்கு முத்து மாலை இப்ப கிஃப்டா கொடுத்தேன்ல, பதிலுக்கு நீ எனக்கு என்ன கொடுக்க போற? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, கேளுங்க, நான் கொடுக்கறேன். எது கேட்டாலும் கொடுப்பியா? என்னையே கொடுத்துட்டேன், இதுக்கு மேல என்னங்க கேட்க போறீங்க? கேளுங்க. கேட்டுருவேன். சீக்கிரம் கேளுங்க. கேட்டுருவேன். கேளுங்க. எனக்கு ஒரு முத்தம் கூட. இந்த அழகான வெக்கத்தோட ஒரு முத்தம் கூட. ப்ளீஸ். சரி, முத்தம் கொடுக்கறேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நீங்க கண்ணை மூடணும். அதெல்லாம் முடியாது, இது கல்லாட்டமா இருக்கு. நான் கண்ணை திறந்துகிட்டே தான் இருப்பேன், நீ அப்படியே கூட எனக்கு. போங்க, அப்ப முடியாது. ஏய் சரி, ஓகே. நான் இப்போ கண்ணை மூடிக்கிறேன், நீ அனி, எதுக்காக எல்லாரையும் வர சொல்லிருக்கீங்க? சூர்யாவும் சௌந்தர்யாவும் வந்துட்டோம், அப்புறமா எல்லாத்தையும் சொல்றேன். சூர்யா, ஆமா. சௌந்தர்யா, சூர்யா, சௌந்தர்யா எங்க? அம்மா, தோ வந்துட்டு இருக்காமா. இப்போ உங்களை எல்லாம் எதுக்காக வர சொன்னேன்னா, நாளைக்கு நம்ம கம்பெனில இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் இருக்கு. இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாம சௌந்தர்யாவை ஏன் வர சொல்லிருக்கேன்னு நினைக்கலாம். சௌந்தர்யா படிச்ச பொண்ணு. அவ படிச்ச படிப்பையும் அவளோட பொன்னான நேரத்தையும் வீட்ல இருந்து வீணடிக்காம ஆபீஸ் வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதனால நாளையில இருந்து சௌந்தர்யா நம்ம ஆபீஸ்க்கு வரட்டும். குட் டெசிஷன் அனி. சௌந்தர்யா விஷயமா நானே உங்ககிட்ட பேசலான் இருந்தேன், நீங்களே முடிவெடுத்துட்டீங்க. கங்க்ராட்ஸ் சௌந்தர்யா. தேங்க்ஸ் மா. சூர்யா, உனக்கு ஓகே தானே? மா, உங்க முடிவை நான் எப்பமா அப்போஸ் பண்ணிருக்கேன். சௌந்தர்யா, நீ என்ன சொல்ற? உனக்கு சம்மதம் தானே? ஆபீஸ்க்கு வர இல்ல? கண்டிப்பா வரேம்மா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேலைக்கெல்லாம் போக கூடாதுன்னு எத்தனையோ பொண்ணுங்கள மாமியாரெல்லாம்
மருமக கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்கம்மா. ஆனா நீங்க என்னோட படிப்போ நேரமோ வீணாயிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல. உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா.